ஹலோ இருவன். இப்போ எம்ஆர்பி எடுக்கலாமா இல்லை நீட் பிஜி எடுக்கலாமான்னு டைலமாவில் இருக்கவங்களாம் எம்ஆர்பி அப்ளிகேஷன் போடுங்க. ஏன்னா இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா 15K 20K அந்த மாதிரி ரேங்க்ல இருக்கும்போது நீங்கள் நினச்ச கோர்ஸ் கிடைக்காம கூட போகலாம். அந்த மாதிரி டைமில் எம்ஆர்பி உங்களுக்கு ஒரு சேஃப் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நீட் பிஜி நீங்கள் 1 இயர் ட்ராப் எடுக்கிறதுல எம்ஆர்பியில் ஜாயின் பண்ணிங்கன்னா அது 1 இயர் சர்வீஸாக ஆட் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படி நீட் பிஜியில் ஜாயின் பண்ணாலும் 1 or 2 years பாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் எம்ஆர்பி மூலிமா நீட் பிஜி போனீங்கன்னா நீங்கள் முடித்தோடனே டிஎம்இ டிஎம்எஸ்ல பிளேஸ் ஆகிடலாம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். அதுவும் இல்லாமல் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் நீட்டும் எழுதினேன், இனிசெட்டும் எழுதினேன், எம்ஆர்பி எழுதினேன். நீட்லேயும் இனிசெட்லேயும் எனக்கு நல்ல மார்க் வரல, ஆனால் எம்ஆர்பியில் நல்ல மார்க் வந்துச்சு. இத்தனைக்கும் நான் வந்து நீட் பிஜி ப்ரிப்பரேஷனை வச்சு மட்டும்தான் எழுதினேன். தமிழுக்கும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணல, நீட் பிஜிக்கும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணல. ஆனாலும் என்னால் நல்ல மார்க் எடுக்க முடிஞ்சுச்சு. அதனால என்ன பண்ணலாங்கன்னா, நீங்கள் எந்த ப்ரிப்பரேஷன் பண்ணாட்டியும் நீட் பிஜி மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணாட்டியும் அப்ளிகேஷன் போடுங்க, எக்ஸாம் எழுதுங்க, உங்களுக்கு நல்ல மார்க் கூட கிடைக்கலாம். எம்ஆர்பி அப்ளிகேஷனுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் டிஎன்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களோட டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோகிராஃபும் அப்புறம் சிக்னேச்சரும். தேங்க்யூ ஆல்.